நான் சொல்கிறேன். என்னடா இது? மரத்துல இலை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இதுல தலை இருக்கு. சிரிக்குது. பாலு கண்ணா, ஏன் அப்படி பார்க்கிறாய்? ஒண்ணுதான் கண்ணா பாக்குறேன். என்னை பார்த்தால் உனக்கு பயமாக இல்லையா? யோ, நீ ஏன் மரத்துக்குள்ள தலை விட்டு நிக்கிற? உன்னை பார்த்து நான் போய் பண்ணுமா? யூ ஃபூல். ஏய், நீ ரொம்ப பேசுகிறாய். நான் தேவதூதன். ஒரு சாபத்தால் நான் இப்படியாகி விட்டேன். சரி, அதுக்கு இப்ப என்ன? 2 நாட்களாக உன் கூட்டணியில் என்ன நடக்கிறது என்று தெரிந்தால் என் காலில் நீ விழுந்து விடுவாய். டேய் லூசு, மரத்துக்கு ஏத்துறா காலு வேற தானே இருக்கும். வாயை மூடுடா. கௌதம் சந்தியா காணாமல் போனார்களே, அதற்கு யார் காரணம் என்று தெரியுமா? யார் காரணம்? நானேதான். சார் மன்னிச்சுக்கோங்க சார். நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லாததால் இங்கு அவர்களை நான் மரமாக ஆக்கிவிட்டேன். சந்தியா, கௌதம், இப்பொழுது அதே கேள்வியை உன்னிடம் நான் கேட்பேன். நீ சரியான பதில் சொல்லவில்லை என்றால் உன்னையும் மரமாக்கி விடுவேன். ஐயோ கடவுளே, விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. கேரண்டி கீரண்டின்னு கௌரி ஏதோ சொன்னாலே, கடைசியில இப்படி கை விட்டுட்டாளே. தூங்க கூடாதுன்னு முடிவு பண்ணியும் தூங்கி இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. என்ன பலமான யோசனை! தப்பித்து போகலாம் என்ற யோசனையா? இங்கிருந்து என் அனுமதி இல்லாமல் ஒரு அடி கூட உன்னால் எடுத்து வைக்க முடியாது. என் கேள்விக்கு நீ பதில் சொல்லிவிட்டு போ. ஓகே சார். சார் எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேட்க போறீங்க சார்? தமிழா சார், இங்கிலீஷா சார், இல்ல மேக்ஸா சார்? சொல்லுங்க சார். கிண்டலாக பேசாதே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது மனித வாழ்வின் தத்துவம் பற்றியது. என்னது? மனித வாழ்க்கையின் தத்துவமா? சார், நான் சின்ன பையன் சார், இன்னும் வாழவே ஆரம்பிக்கல சார். என்கிட்ட வந்து வாழ்க்கையை பத்தி கேக்குறீங்களே சார், எனக்கு என்ன சார் தெரியும்? சார், இது போய் முனிவர் கிட்ட கேளுங்க சார். என்ன விட்டுருங்க சார். சார், முடியாது. நீதான் பதில் சொல்ல வேண்டும். இது திட்டமிட்ட சதி. நீ வேணும்னே என்ன மாட்டி விட்டு மரமாக்க பாக்குற. வேண்டாம், என்கிட்ட விளையாடாத. நான் பொல்லாத ஆளு. இந்த மிரட்டல் எல்லாம் என்னிடம் வேண்டாம். நீ ஏதாவது பேசினால் இப்படியே உன்னை மரமாக்கி விடுவேன். சாரி சார், நம்ம உதவி இவங்கிட்ட பலிக்காது போல இருக்கே. ஏய், என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல போகிறாயா இல்லையா? சார், ஐ அம் யுவர் ஒபீடியன்ட் ஸ்டூடண்ட். நான் மரியாதையா உங்களை கூப்பிடுறேன். இந்த டேகிலாம் என்கிட்ட வேணாம். சரி, நான் கேள்வியை கேட்கிறேன், நீ பதில் சொல். கேளுங்க. மனிதன் உருவாவதற்கும் வாழ்வதற்கும் இறப்பதற்கும் யாரடா காரணம்? சந்தியா, நீ என்ன பதில் சொன்ன? கடவுள்னு சொன்ன, ஆனா அது தப்பான பதில். ஐயோ, மற்றவர்களிடம் கேட்டு நீ பதிலை சொல்லக்கூடாது. ஓகே சார். டே பாலு, நீயாவது சரியான பதில் சொல்லி எங்களை காப்பாத்துடா. பார்க்கலாம். சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. மனிதன் உருவாக அப்பா அம்மா தான் காரணம். வாழறதுக்கு சாப்பாடு தான் காரணம். அழிஞ்சு போறதுக்கு இந்த சுனாமி தான் காரணம். எப்படி நம்ம பதில்? இந்த பதில் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மண்ணாங்கட்டி, நீ சொன்ன பதில் தவறானது. ஐயோ, நீ மரமாக ஆவாய். சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். யோ, வேணாயா, வேணாம். யோ, விட்டுறியா? ஐயோ, வேணாம், என்ன விட்டுரு. வேணாம், வேணாம், வேணாம்.
ஒருத்தரா காணாம போயிட்டு இருக்காங்களே, என்ன செய்யறது? அப்ப நாளைக்கு நானும் காணாம போயிடுவேனா? அப்படி நான் காணாம போறதுக்குள்ள இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். வேற யாரு? எல்லாம் அந்த 3வது திருடனோட வேலையா தான் இருக்கும். அவனை அப்படியே விடக்கூடாது. மந்திரம் போட்டு அவனை வட்டத்துக்குள்ள வரவழைச்சு கௌதம் சந்தியா பாலுவை உடனே விடுதலை பண்ண சொல்லணும். அவனை அழிச்சிருவேன்னு மிரட்டி அவங்கள விடுதலை பண்ணணும். ஏய் கௌரி, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? ராத்திரி எல்லாம் சுடுகாடுல சுத்திட்டு அழுப்புல தூங்க வந்த என்ன ஏன் எழுப்புன? ரொம்ப நடிக்காத. நான் எதுக்காக கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியாதா? ஆஹா, எனக்கு தெரியாது. கௌதம் சந்தியா பாலுவை மரியாதையா என்கிட்ட கொடுத்துரு, இல்ல உன்னை இங்கேயே அழிச்சிருவேன். ஜாக்கிரதை. கௌதம் சந்தியா பாலுவ நான் திருப்பி கொடுக்கறதா? என்ன விளையாடுறியா? அவங்க என்கிட்ட எங்க இருக்காங்க? போய் சொல்லாத. அவங்கள நீ தான் தூக்கிட்டு வந்து மறைச்சு வச்சிருக்க. இதோ பார், மோதணும்னா நேரடியா என்கிட்ட மோது. இப்படி அவங்கள பணயமா வச்சு என்ன மிரட்ட நினைச்ச, நான் உன்னை அழிச்சிருவேன். லூசுத்தனமா பேசாத. அவங்கள நான் தூக்கிட்டு வரல. அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல. எனக்கு தேவை எங்க அண்ணங்களோட சாவி. அதை மட்டும்தான் நான் எடுத்துட்டு வந்தேன். அவங்கள நீ தூக்கிட்டு போலன்னா வேற யாரு தூக்கிட்டு போயிருப்பாங்க? நான் என்ன உனக்கு அடிமையா? நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு வேலைய பார்த்துட்டு போவியா? ஏய் யாவி, என்ன மிரட்டுற? இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். இதோ பார், நான் எப்படியும் அவங்கள தேடி கண்டுபிடிக்க தான் போறேன். அப்படி கண்டுபிடிக்கிறப்ப அவங்கள கடத்தினது நீதான்னு தெரிஞ்சது, அப்ப தெரியும் இந்த கௌரி யாருன்னு. போ. பாத்துக்கலாம், போடி. இவனும் தூக்கிட்டு போலனா உண்மையான அந்த முகம் தெரியாத நம்ம எதிரி யாரு? அந்த எதிரி இன்னைக்கு நம்மளையும் தூக்கிட்டு போயிடுவானா? அவன் என்னையும் கொண்டுட்டு போயிட்டா மத்தவங்களை மீட்கிறது யாரு? இது என்ன புதுசா சோதனை? கடவுளே,
கணேசா, இப்போ உன் கைகளையும் கால்களையும் அசைச்சு பாரு. ஐயா, எனக்கு கை வந்துருச்சு, எனக்கு கால் வந்துருச்சு, நான் பழையபடி ஆயிட்டேன். ஐயா ஐயா, நீங்க என் தெய்வம் ஐயா. என் உயிருள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் ஐயா. ஐயா, சந்தோஷம். ஐயா, நடவுக்கு நாள் குறிச்சு ஏற்கனவே 2 தடவை தவறி போச்சு. இப்பவும் தவற விட்டுட்டா வேதனை அறுவடை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கவங்கிட்ட நாத்து நடவை பத்தி பேச வந்திருக்கீங்க. மகேஸ்வரி வாழ்க்கையை தரிசா போன பிறகு எந்த நிலம் விளைஞ்சா என்ன, விளையாம போனா என்ன? போங்க போங்க. ஐயா வீட்ல இருக்காரு போல இருக்கே. இந்த தடவை எப்படியும் பார்த்து பேசாம போக கூடாது. ஐயா, நீங்களே இப்படி சொன்னா மகேஸ்வரிக்கு யாருங்க ஐயா ஆறுதல் சொல்றது? ஐயா வணக்கம் ஐயா. ஐயோ அடிக்காதீங்க. யாரப்பனே? திருட. பாடவா, இப்ப பட்ட பகல்ல உன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டியா? போடா வெளியே. ஐயா என்னடா ஐயா? போடா வெளியே. எந்த முகத்தை வச்சு மறுபடியும் என்ன பார்க்க வந்த? நல்ல வேளை நான் இருக்கிறப்ப நீ வந்த, இல்லன்னா இவங்க உன்னை அடிச்சே கொண்டு இருப்பாங்க. போடா வெளியே, போடா. ஐயா, இவன்? ஆமா, அவனே தான். போடா போடான்னு சொல்றேன்ல. இல்லைங்கய்யா, நான் ஐயா போடான்னு சொல்றாருல. அன்னைக்கே உன் கையை காலை உடைச்சிருந்தா இப்படி வந்திருக்க மாட்டேன். போடா. என்னய்யா போடா. போடா. அவனை விடுங்க. அந்த பாவம் நமக்கு எதுக்கு? பார்த்தா பால்வடிகிற முகம், ஆனா செய்யறது பாதகமான வேலை. ஐயா நான் ஏன் இப்படி ஆனேன்னு உன்னுடைய பிளாஷ்பேக் எல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. கைகால் எல்லாம் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிடு. இல்லன்னா ஏதாவது ஆசிரமத்தை சேர்ந்து திரும்பி நல்லவரா வாழப்பாரு. இனிமே இந்த ஊர் பக்கம் ஒன்ன பார்க்க கூடாது. போடா. இல்லைங்கய்யா, நீங்க இத தப்பா. நிறுத்துடா. இந்தாப்பா, இவனை ஊரலே தாண்டி விட்டுடுவாங்க. டேய் போடா. நான் சொல்றேன் நம்புங்க. போடா. போடா. முறைக்கிற. ஐயா நான் திருடல. போடா. என்னடா கூட கூட பேசிட்டு இந்த ஏரியாவே பார்க்க கூடாது. போ. என்ன விட்டுறீங்கயா? நான் திருடல. போடா. 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 டேய், போடா. போ. உனக்கு உயிர் பிச்சை கொடுத்ததே ஐயாவோட கருணை. தப்பிச்சு போயிரு. நீ மட்டும் எங்க கையில தனியா கிடைச்சிருந்த நடக்கிறதே வேற. நீ உயிரோட இருக்கிறதே உன் நல்ல நேரம். மரியாதையா போயிடு. இங்கேயே ஒன்னு அடிச்சு புதைச்சிட்டு ஊர் எல்லையில விட்டோம்னு ஐயா கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மரியாதை போயிடு. போடா. போ, போயிட்டே இரு. போடா. ஏன் என்னை எல்லாரும் இப்படி விரட்டுறாங்க? அருணாச்சல ஐயா ஏன் இப்படி என்ன வெறுக்கிறாரு?